3 முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கிறவர் திரு இளங்கோவன் அவர்கள் தலைவராக இருந்த சமயத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் நான் காங்கிரஸ் கட்சி பொறுப்பில் இருந்தேன். நான் தலைவராக இருந்தேன். அந்த சமயத்தில் புதுச்சேரியில் கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் நிற்க வேண்டும், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி இல்லை என்று முடிவெடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து தேர்தலில் நின்றோம். தமிழ் மாநில காங்கிரஸ் நம்மோடு இருந்தது. அப்பொழுது நாங்கள் ஆட்சி அமைத்தோம். அந்த சமயத்தில் அதற்கு திரு இளங்கோவன் அவர்கள் உறுதுணையாக இருந்தவர். புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய நிகழ்ச்சிகள் தேர்தல் சமயத்தில் பரப்புரைக்காக பலமுறை வந்திருக்கிறார். திரு இளங்கோவன் அவர்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் சிறந்த நட்பு 25 ஆண்டு காலமாக. குறிப்பாக அன்னை சோனியா காந்தியுடைய ஆட்சியோடு நான் மத்தியில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர் தலைமையில் உள்ள ஆட்சியில் இணையமைச்சராக இருந்த சமயத்தில் திரு இளங்கோவன் அவர்கள் மத்திய இணை அமைச்சராக 5 ஆண்டு காலம் இருந்தார். அப்பொழுது நாங்கள் நெருங்கி பழகி இருக்கிறோம். ஈரோடு இடைத்தேர்தலில் கூட அவர் பிரச்சாரத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அவர் பலமுறை நான் அவரை சந்தித்திருக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த காங்கிரஸ் கட்சியை வலுப்பெறச் செய்வதற்காக சிறந்த முறையில் பணியாற்றிய ஒரு தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள். அவருடைய இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் பேரிழப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். கூட்டணி கட்சி தலைவர்களை மதிப்பவர். மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது அவருக்கு மிகுந்த மதிப்பு மரியாதையும் உண்டு. அதே போல மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மீதும் மதிப்பு மரியாதையும் அவருக்கு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவருடைய ஆன்மா தாங்கி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் இதற்கு அவர்கள் நிவாரணம் கொடுப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், மத்திய அரசு எவ்வளவு நிவாரணம் கொடுக்கும் என்ற பதில் அவர்களிடமிருந்து வரவில்லை. குறிப்பாக இந்த வெள்ளம் வந்த சமயத்தில், புயல் பாதிப்பு வந்த சமயத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வெள்ள நிலவரம் பற்றியும் பாதிப்பு பற்றியும் கேட்டறிந்தார். அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், செங்கல்பட்டு, தமிழ்நாட்டில் பல பகுதிகள், சென்னை உள்பட பல இடங்களில், கடலூர் உள்பட பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு உரிய நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அந்த மத்திய குழு பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு நிவாரணம் மத்திய அரசிடமிருந்து கேட்டிருக்கிறது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து கூட நிவாரணத் தொகை 600 கோடி ரூபாய் முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். இந்த 600 கோடி ரூபாய் போதாது. ஏற்பட்ட பாதிப்புக்கு இந்த 600 கோடி ரூபாய் போதாது. சரியாக இவர்கள் இழப்பை கணக்கிடவில்லை. முதலமைச்சர் அவர்களை ஒரு பொருட்டாக பிரதமர் மோடி மதிக்கவில்லை. பிரதமர் அவர்கள் திரு ரங்கசாமி அவர்களை தொடர்பு கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் வெள்ள பாதிப்பு எப்படி இருக்கிறது, புதுச்சேரி மாநில மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கூட கேட்கவில்லை. ஆனால் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி இருக்கிறது. இந்த கூட்டணி ஆட்சியில் என்ன நடக்கிறது, எந்த அளவு மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கூட மோடி அவர்கள் திரு ரங்கசாமி அவர்களை கேட்கவில்லை. இதிலிருந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை திரு நரேந்திர மோடி அவர்கள் புறக்கணிக்கிறார், உதாசீனப்படுத்துகிறார். புதுச்சேரியை திரு மோடி அவர்கள் ஒரு பொருட்டாக கருதவில்லை என்பது தெளிவாக தெரியும். கட்சியில் பொருளாதார குற்றத்தில் சம்பந்தப்பட்டவங்களை அந்த கட்சியில் உறுப்பினராக வச்சுக்கலாமா? இப்ப அந்த 6 பேர் அணியினுடைய தலைவர் மார்ட்டின் அவர்கள், அந்த 6 பேர் தனியா இருக்கிறாங்க. அப்புறம்
3 சுயேட்சை உறுப்பினர்கள், அவங்க யாருக்கும் ஆதரவு இல்லை. அந்த 3 சுயேட்சை உறுப்பினர்கள் வந்து ஆதரவு கடிதம் யாருக்கும் கொடுக்கல. அந்த 3 சுயேட்சை உறுப்பினர்களை முத்தியால்பேட்டை சுயேட்சை உறுப்பினர் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் திருநள்ளாறு சுயேட்சை உறுப்பினர் ஒருத்தர் இருக்காரு, இவங்க கொடுக்கல. அதே போல உருளைமேடு சுயேட்சை உறுப்பினர் இருக்காரு. இந்த அந்த 6 பேர் போய் இது ஒரு 3 9 ஆட்சி. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 8 பேர், 9 8 17 பேர் நாங்க. அந்த 17 வந்து வெளியில இருக்கு, 13 உள்ள இருக்கு. அந்த 13ல அந்த 3 பேர் நியமன உறுப்பினர்கள் இல்லைங்களா, அது மார்டின் அவர்களை போய் சந்திச்சாரு திரு வெங்கடேசன் அவர்கள். அவர் அந்த அணியில் இருக்கிறாரா, என்ன இருக்காங்க பிஜேபி அணியில் இருக்கிறாரா கேள்விக்குறி. அப்ப ஒட்டுமொத்தமா 15 பேர் தான் அவங்களுக்கு ஆதரவு. 33 பேர்ல 15 பேர் தான் என்ஆர் காங்கிரஸ் 10. அந்த 10ல எத்தனை ஓடுன்னு தெரியல. என்ஆர் காங்கிரஸ்ல 10, பிஜேபியில் ஒரு 3, சுயேட்சை நியமன உறுப்பினர் 2, மீதி உள்ள 18 பேர் வெளியில் இருக்கிறாங்க. என்ஆர் காங்கிரஸுக்கு அவங்க ஆதரவு கிடையாது. ஆனா திரு ரங்கசாமி அவர்களுடைய அவர் பெரும்பான்மை இழந்திருக்கிறார். அவருடைய ஆட்சி சிறுபான்மை ஆட்சியாக ஆகியிருக்கிறது. அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. ஆகவே திரு ரங்கசாமி அவர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. என்ன பதில் சொல்லட்டும், பதில் சொல்லணும் இல்லை அதுக்கு. ஏன் சார் அவங்க தரப்புல இப்ப நான் கேட்கிறேன், அந்த 6 பேர் தனி அணியா செயல்படுறாங்க. மார்டின் தலைமைன்னு சொல்லிட்டாங்க. இருக்கு வர நான் சொல்றேன் கேளுங்க. யார் 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 மார்டின் ஏற்கனவே பாஜக உறுப்பினரா இருக்காரு. ஆமா, மூலமா நலத்திட்ட உதவிகளை தான் கொடுக்குறோம், நாங்க தனி அணி இல்லைன்னு தெளிவுபடுத்திருக்காங்க. யார் சொல்றது? ஜான்குமார் சொல்லியிருக்காங்க. ஜான்குமார் கல்யாணம் உங்களுக்கு இருக்கு சார். மார்டின் தான் எங்களுடைய தலைவர். அப்படிலாம் சொல்லுங்க. ஏன் சார் அடுத்து முதலமைச்சர் மார்டின். அடுத்து யார் சொன்னது? ஜான்குமார். முதலமைச்சர் சொல்ல சார், முதலமைச்சர் சொல்லவே இல்லை. ஏன் சார் நாங்க மார்டின் அணி சொன்னாரா இல்லையா சார்? எங்க பாஸ் நாங்க மார்டின் அணின்னு சொன்னாரு சார். நீங்க பாருங்க, அவருடைய பேட்டியை பாருங்க. நாங்க மார்டின் அணின்னு சொன்னாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நலத்திட்டங்களை சரியா செயல்படுத்த முடியல, அதனால வந்து வேற ஒருத்தம் செய்யறத நாங்க மக்களுக்காக செய்யறோம். அது என்ன இதுக்கு யாரும் சொல்லல சார். நான் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரும் அவங்களுக்கு உதவி பண்ணட்டும், உதவி பண்ணாத போட்டு அதை பத்தி எங்களுக்கு கேள்வி இல்லை. ஒரே கேள்வி, சமூக பொருளாதார குற்றவாளிய பாரதிய ஜனதா அதனுடைய உறுப்பினராக வச்சுக்கிட்டு இருக்கலாமா? ஒரு கேள்வி. ரெண்டாவது இந்த 6 பேர் நாங்க தனி அணின்னு சொல்றாங்க. இப்ப உண்மையிலேயே அவர் வந்து நிவாரணம் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. பாரதிய ஜனதா அமைச்சர்கள் ஏன் அதுல இல்ல? ஏன் கலந்துக்கல? நாங்க சொல்றோம், இவங்க வந்து அந்த பாரதிய ஜனதா அணி ஒன்னா இல்ல, சுயேட்சைகள் வந்து அவங்களுக்கு ஆதரவு இல்ல, நியமன உறுப்பினர் ஒருத்தர் இல்ல, அதனால 18 பேர் வெளியில இருக்கிறாங்க, 15 பேர் தான் இங்க இருக்கிறீங்க. அதனால வந்து திரு ரங்கசாமி அவர்கள் பெரும்பான்மை இழந்திருக்கிறார் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அவங்க 6 பேர் வெளியே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 பேர் வெளியே, 3 சுயேட்சை உறுப்பினர்கள் வெளியே, ஒரு நியமன உறுப்பினர் வெளியே, இது எல்லாம் சேர்த்து மொத்தம் வந்ததுனாக்கா அவங்களுடைய பலம் வந்து 15 தான். எங்க 8 தனியா இல்லாம சார் மெஜாரிட்டி நிரூபிக்க கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் துணைநிலை ஆட்சியர் மனு கொடுப்பீங்களா? முதல் நான் சொல்றது கேளுங்க சார். நாங்க மனு கொடுக்காது எங்களுடைய விவரம். முதலமைச்சர் ரங்கசாமி இதுக்கு பதில் சொல்லிட்டான். இல்ல அந்த 6 இருக்கு சார். அந்த 6 பேர் என் கூட இருக்கிறாங்க சொல்றாரு. முதலமைச்சர் வாயை திறக்கலையா? நான் என்ன சொல்றேன் சார், இவங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு சொல்றேன். இருக்கிறேன்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, மெஜாரிட்டி இல்லைன்றத மனு கொடுத்து அவங்க நிரூபிக்க சொல்றது உங்களுடைய பணி. அதாவது எந்த நேரத்தில் கொடுக்குமோ மனு கொடுப்போம். நாங்க மனு கொடுக்காம போக மாட்டோம். ஆனால் இன்ன நிலைமையில அப்புறம் ஆளை பிடிப்பாங்க, அந்த வேலை பார்ப்பாங்க. பாரதிய ஜனதா வேலையே ஆள் பிடிக்கிற வேலை தானே. அதனால வந்து இன்ன நிலைமையில 6 பேர் ஒரு தனி அணி, 3 சுயேட்சைகள் தனி,
ஒரு நியமன உறுப்பினர் வந்து வெளியில் இருக்காரு, அவர் வந்து அந்த 6 பேருக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ரங்கசாமி அவர்கிட்ட இருக்கிற அந்த 10 பேரும் 2 அமைச்சர்களும் சபாநாயகர் மட்டும்தான் அந்த அணியில் இருக்காங்க. 2 நியமன உறுப்பினர் இருக்காங்க. இவ்வளவுதான். அவங்க 15 பேர் தான். 18 பேர் வெளியில் இருக்காங்க. நான் சொல்றேன், மாநில மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் அதிகார பலம், பணபலம், அது 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதையெல்லாம் பார்த்து இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஜெயிக்க வச்சாங்க. அதனால வந்து யாரை பார்த்து யாரும் பயப்பட மாட்டான். அதை முதல்ல மனசுல வச்சுக்க சொல்லுங்க அவர்கிட்ட. இது வந்து அவர் கொண்டாந்து நிவாரணம் கொடுத்தாருன்னா வாரி கொடுத்துட மாட்டாங்க மக்கள் ஓட்ட. கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி ஒரு வேட்பாளர் சிட்டிங் அமைச்சரை தோத்தாரு. சரித்திரம், பாண்டிச்சேரியில் சரித்திரம். அதாவது முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த திட்டம் என்னத்தான் நிறைவேற்றுகிறாரு. அதாவது மகளிருக்கு 1000 ரூபாய் குடும்ப தலைவி கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுக்கல. பிறந்த குழந்தைக்கு 50,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு, பெண் குழந்தைக்கு கொடுக்கல. தீபாவளிக்குள்ள அரிசி போடுவேன்னு சொன்னாரு, ரேஷன் கடையை சேர்த்து அரிசி போடுவேன்னு சொன்னாரு, செய்யல. அது மட்டும் இல்லாம இந்த புதுச்சேரி மாநில மின்சார கட்டணத்தை குறைப்பாரு, குறைக்கல. எதை செஞ்சாரு ரங்கசாமி? அவர் ரங்கசாமி வந்து அறிவிப்பு முதலமைச்சர் தான். அதுக்கு ஏன் நீ முதலமைச்சர் ஆகிற? ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வா. அதான் அதிகாரி நீ சொல்றதை கேட்கலையா? ஒண்ணு அந்த அதிகாரியை மாத்து, இல்லைன்னா நீ ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வாங்க. அதிகாரி ஒத்துழைக்காத அதிகாரியா வச்சுக்கிறா. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.